இன்னும் நீ தூங்கலையா? தூக்கம் வரல என்ன? எதை பத்திமா இவ்வளவு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? அது அந்த மகேஷ். ஏமா நிறுத்திட்ட? இத்தனை நாளா வெறுத்து ஒதுக்கணும் பேர இப்ப எப்படி சொல்றதுன்னு தயக்கமா இருக்கா? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுமா மகேஷ் மேல உனக்கு இறக்கம் வந்துருச்சுன்னு. இத பாருமா, நீ கேட்ட மாதிரியே சொத்து எல்லாத்தையும் ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு அதோட டாக்குமெண்ட்ஸ் காப்பிய விஜய் உங்ககிட்ட காட்டின பிறகு அதுக்கப்புறம் ஆசிரமத்துல மகேஷ் இருந்த நிலைமைய நான் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா விஜய் மகேஷ் மேல இறக்கம் வந்திருக்கணும். வந்துருச்சு. அவங்க மாறிட்டாங்கன்னு உன் மனசுக்கும் புரிஞ்சிருச்சு. ஆனா அதை வெளிப்படையா உன்னால காட்டிக்க முடியல. என்ன நான் சொல்றது சரிதானே? ஏமா, ஒரு காலத்துல தப்பா இருந்த அவங்கள தண்டிக்க தயங்காத நீ இப்ப மாறிட்டாங்கன்னு தெரிஞ்சும் மன்னிக்கிறதுக்கு ஏமா இவ்வளவு தயங்குற? இவ்வளவு நாளும் தெளிவில்லாம இருந்த உன் மனசு இப்பதான் தெளிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால இப்பவாவது நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுமா. அவங்க 2 பேரும் தப்பா வளர்ந்ததுக்கு காரணம் யாருன்னு உனக்கே நல்லா தெரியும். அவங்க இடத்துல நான் இல்ல, நீயா இருந்தாலும் அப்படித்தாமா வளர்ந்திருப்ப. ஆனா அதே நேரத்துல உண்மை தெரிஞ்சதும் அவங்க அளவுக்கு நாமளா இருந்தா மாறி இருப்போமா? ஏமா, மாறி இருப்போம்னு உறுதியா சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்குல்ல? ஆனா அவங்கள பாத்தியா, உண்மை தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே எவ்வளவு நல்லவங்களா மாறிட்டாங்கன்னு. அவங்களோட ஒப்பிட்டா நாம யாருமா? அவங்க வசதிக்கும் நம்மளுக்கும் ஏணி வச்சாலும் எட்டுமா? அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தினவங்க தான். ஆனா அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு அவங்க மனசு மாறினதும் நம்ம கிட்ட வந்து எங்களை அந்த ராசாத்தி தப்பா வளர்த்துட்டா, அதனாலதான் தெரியாம உங்களை கஷ்டப்படுத்திட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். இன்னைக்கும் அவங்க ராஜா வீட்டு பிள்ளைங்க மாதிரி வாழ்ந்திருக்கலாம். ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம காலில் விழுந்து கெஞ்சினாங்களே, அப்படி என்ன அவசியம் வந்துச்சு அவங்களுக்கு? அது மட்டும் இல்லம்மா, அவங்களுக்கு பண ஆசையே இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு எல்லா சொத்தையும் நீ சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டாங்க. இன்னைக்கு மகேஷ் ஆசிரமத்திலையும் விஜய் தெருவிலையும். நான் வெளிப்படையா சொல்ற ரேவதி, அவங்க உனக்கு பண்ண கொடுமைக்கு நீ அளவை தாண்டி தண்டிச்சிட்ட. இதுக்கு மேலேயும் நீ இறங்கி போகலன்னா இது விஷயமா உங்ககிட்ட பேசுறது இதுதான் கடைசி முறை. இதுக்கப்புறமும் உன் வாழ்க்கையை சரி பண்றது என் கையில் இல்லம்மா, உன் கையில தான் இருக்கு. மாலா, இத கொண்டு போய் ஊத்திட்டு வா. வாங்க வா நந்தினி, வா உள்ள வா. படிக்கட்டு இருக்கு, மெதுவா. இன்னொரு படி. வலது கால எடுத்து வைமா. வாங்க வாங்க வாங்க. அம்மோ, ஐயோ என் பேத்தி.
செல்லக்குட்டி இதான் உன் பிறந்த வீடு. மகாராணி, இனி இந்த வீட்டுல உன்னோட ராஜ்யம் தான். உன் சிரிப்பு சத்தம் மட்டும்தான் இந்த வீட்டுல கேட்டுக்கிட்டே இருக்கணும். இங்க நீ ஆடலாம், பாடலாம், ஓடலாம். உன்னை யாரும் எதுவும் கேட்கவே முடியாது. சப்போர்ட்டுக்கும் பாட்டி வேற. எனக்கு என்ன மாமா படத்துக்கிட்ட கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போமா. வா. செல்லம், இவர்தான் உங்க தாத்தா. நம்ம எல்லாருக்கும் தெய்வம் மாதிரி. தாத்தாவை நல்லா பாத்துக்கோன்னு. மாமா, கடவுளோட அருளாலையும் உங்களோட ஆசீர்வாதத்தாலையும் நாங்க 2 பேரும் பொழைச்சு வந்துட்டோம். உங்க பேத்தி ரொம்ப அழகா இருக்கான்னு எல்லாருமே சொல்றாங்க. இந்த பிஞ்சி முகத்தை பார்த்து கொஞ்சத்துக்கு எனக்கு எப்ப மாமா கண் பார்வை வரும்? விஸ்வா, அவளை சமாதானப்படுத்து. வாதம் எனக்கு புரியுது நந்தினி. எப்படி இன்னும் 1 மாசத்துக்குள்ள கண்டிப்பா உனக்கு பார்வை வந்துடும். தைரியமா இரு. விஸ்வா, குழந்தைய அப்பா கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்க. ஒரு நிமிஷம். குழந்தை இப்படி கொடுங்க. என்னங்க பாருங்க, நம்ம மருமக நமக்கு தாமரைப்பூ மாதிரி ஒரு பேத்திய பெத்து கொடுத்திருக்கா. இவ முகத்தை பார்த்தா யாருக்கும் பசி எடுக்காது, தூக்கமும் வராது. கண் கொட்டாம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இவ்வளவு ஏன் நம்ம பேத்தி முகத்தை பார்த்து நீங்களே உயிரோட திரும்பி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்படி ஒரு அழகான குழந்தையை பெத்து கொடுத்த நம்ம மருமகளுக்கு அத ஆசை தீர பார்த்து கொஞ்சறதுக்கு பார்வை இல்லைன்னா அது பெரிய பாவம் இல்லைங்களா? நம்ம வீட்டுக்கு குட்டி மகாலட்சுமி குடி வந்திருக்காங்க. மகாலட்சுமி இருக்கிற வீட்டுல யாருக்கும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, எந்த குறையும் இருக்கக்கூடாதுங்க. நமக்கு இந்த மகாலட்சுமியை பெத்து கொடுத்த நம்ம மருமகளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்கிறது ரொம்ப தப்பு இல்லைங்களா? இதெல்லாம் நான் சொல்லிதான் உங்களுக்கு புரியணுங்கிறது இல்ல. தெய்வத்தோட தெய்வமா கலந்திருக்கிற உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். அதனால கூடிய சீக்கிரமே நம்ம நந்தினிக்கு பார்வை வரணும்னு நீங்க தாங்க ஆசீர்வாதம் பண்ணணும். உனக்கு சீக்கிரமே பார்வை வந்துருமா? மாமா ஆசீர்வாதம் பண்ணிட்டாருமா. என்னத்த சொல்றீங்க? இப்ப என்ன நடந்தது தெரியுமா? நான் மாமா கிட்ட வேண்டி முடிச்ச மறு நிமிஷமே மாமாவோட போட்டோ மேல இருந்த பூ குழந்தை மேல விழுந்துச்சுமா. அப்படின்னா உங்க வேண்டுதல் பழிச்சிருச்சுன்னு மாமா சொல்லாம சொல்றாரு அத்தை. அதுல என்னமா சந்தேகம்? ஆமா நந்தினி, சம்மந்தி சாமியா இருந்து உனக்கு பார்வை கிடைச்சிடும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு.
எனக்கு இது போதும் மாமா. இப்பதான் எனக்கு கூடிய சீக்கிரம் பார்வை வந்துருங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. அது சரி, இவ்வளவு நாளா நானும் நந்தினியும் எவ்வளவு தடவை அப்பா முன்னாடி வந்து அவளுக்கு பார்வை வரணும்னு வேண்டிக்கிட்டு இருப்போம். அப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணல. இப்ப பேத்தியை பார்த்த உடனே இறங்கி வந்து ஆசீர்வாதம் பண்றாரு பாருங்க. டேய், பேரம் பேத்தி உறவுன்றது சாதாரண உறவு இல்லடா, வாரிசோட வாரிசு. அதுக்காக எவ்வளோ உயரத்துல இருந்தாலும் இறங்கி வரலாம். சரியா சொன்னீங்க சம்பந்தி. தேங்க்ஸ்ப்பா. நந்தினி, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு. நீ குழந்தை எடுத்துக்க. குழந்தை எடுத்துக்க. வாம்மா. சம்பந்திமா, நந்தினிக்கு முன்னால எங்களால எதையும் வெளிப்படையா பேச முடியல. அதனாலதான் பேசாம இருந்துட்டோம். இருந்தாலும் நீங்க செஞ்சிருக்கிற இவ்வளவு பெரிய உதவிக்கு எங்க குடும்பமே ஒன்னா சேர்ந்து உங்க கால்ல விழுந்தாலும் அந்த நன்றி கடன் தீரவே தீராது. என்ன சம்மதி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? விஸ்வா, ஐயோ, ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல மாப்பிள்ள, என்ன தடுக்காதீங்க, தடுக்காதீங்க. என் மனசுல உள்ளதையெல்லாம் நான் இப்ப சொல்லித்தான் ஆகணும். சம்பந்தி, உங்க முன்னால இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன வார்த்தை. ஆ, ஒருவேளை அந்த போட்டோவை நாங்க பார்த்திருந்தா கூட நந்தினி கிட்ட இது விஷயமா என்ன ஏதுன்னு கேட்டிருப்போம். ஆனா நீங்க அத கூட செய்யாம அவன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சு அத்தனை அவமானத்தையும் கஷ்டங்களையும் தன்னந்தனியா தாங்கிக்கிட்டு இருந்திருக்கீங்களே. உண்மையே சொல்லணும்னா எங்க பொண்ணு ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் சம்பந்தி. அது என்ன சம்மதி, உங்க பொண்ணு? அப்போ அவ எனக்கு பொண்ணு இல்லையா? சம்மந்தி, நந்தினி எனக்கு மருமக இல்ல, மகான்னு நான் திரும்ப திரும்ப சொல்றது வெறும் பேச்சுக்காக இல்லம்மா. அதோட அர்த்தத்தை தெளிவா புரிஞ்சுகிட்டு தான் நான் அப்படி சொல்றேன். மருமகன்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்ன? இன்னொரு மகன்றது தானே. அந்த மாதிரி பார்த்தா நந்தினி எனக்கு மக தானே. மகளுக்கு எந்த கஷ்டமும் வராம தடுத்து தாங்குறவதான் சரியான அம்மா. அததான் நான் செஞ்சேன். அதுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய நன்றி? இத பாருங்க, தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசி நந்தினி கிட்ட இருந்து என்ன அண்ணியம் வைக்கிறாதீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்ல சம்பந்தி, இல்ல. நந்தினி உங்க பொண்ணுதான், உங்க பொண்ணுதான். மாமா ப்ளீஸ். என்ன இது, கதவு திறந்திருக்கு? அதானே. மாலத்தி உள்ள இருக்காளா? மாலதி, மாலதி, மாலதி. அம்மா இதோ வர. ஆ. இன்னைக்கு வேலைக்கு போலையா அவ? தெரியலையே, கேப்போம். மாலதி, வரேம்மா. என்னம்மா மாலதி, வேலைக்கு போலியா? லீவ் போட்டியா? ஏமா, வேலைக்கு போலனா நீ எங்க கூட வந்திருக்கலாம் இல்லையா? உன் தங்கச்சி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. என்னமோமா, கடவுள் புண்ணியத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம பிரசவம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு.
நந்தினியையும் குழந்தையும் சம்மந்தி வீட்டுல ஒப்படைச்சாச்சு. இப்பதாம்மா என் மனசுக்கு திருப்தியா இருக்கு. மாலதி, என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஐயோ மாலதி, ஏமா ஏமா அழற? மாலதி, என்னங்க என்னங்க என்னங்க? மாலதி, மாலதி, என்னம்மா என்னாச்சுமா? ஏம்மா அழற? என்னாச்சுன்னு சொல்லுமா. என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். சொல்லுமா, என்னன்னு சொல்லு. என்னன்னு ஏம்மா அழற? சொல்லுமா. என்ன பிரச்சனை சொல்லுமா மாலதி, சொல்லுமா. அப்பா, அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா. நீ என்ன கேக்குறேன்னு எனக்கு புரியலம்மா. அஞ்சலி உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என் பிள்ளைய அவளுக்காக விட்டு கொடுத்த. ஆனா அந்த அஞ்சலி என்ன திருடின்னு சொல்லிட்டாப்பா. என்னது? திருடி சொன்னாங்களா? உன்னை பார்த்து திருடின்னு சொன்னாங்களா? என்ன நடந்தது மாலதி? சொல்லு மாலதி, என்ன நடந்துச்சு சொல்லு. சொல்லுமா. சொல்றப்பா, சொல்ற. எதுக்கா எதுக்கா இந்த திருட்டு பழி வாங்கறதுக்காகவா நான் என் குழந்தைய அவளுக்கு விட்டு கொடுத்தேன்? இது ஏண்டி ஆஸ்பத்திரியிலே சொல்லல? அவெல்லாம் ஒரு பொண்ணா? உன்னை இந்த அளவுக்கு கேவலப்படுத்திருக்கா? உன்னை குத்தி காட்டி பேசுறேன்னு நினைக்காத மாலதி. இப்ப புரியுதா? இப்ப உனக்கு புரியுதா? கொடுக்க கூடாததை விட்டு கொடுத்தா இப்படிதான் கேவலப்பட்டு நிக்கணும், அசிங்கப்பட்டு நிக்கணும். உனக்கு யமனா வாச்ச புருஷனை காப்பாத்தணும்னு நீ நினைச்ச. ஆனா அதுக்கு பரிகாரமா உன் மாமியார் இன்னி வரைக்கும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கா. எவ உயிரோ போயிடக்கூடாதுன்னு அவளுக்கு நீ உன் பிள்ளைய விட்டு கொடுத்த. ஆனா அவ அதுக்கு பரிகாரமா உனக்கு திருட்டு பட்டத்துல திருப்பி கொடுத்துருக்கா. தேவையா? இதெல்லாம் தேவையா? சொல்லுமா, தேவையாங்கிற. ஆரம்பத்திலே என் பேச்ச கேட்டு உன் பிள்ளைய அவகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை உனக்கு வந்திருக்குமா? சரி, போனதெல்லாம் போகட்டும். எப்ப அவ கொஞ்சம் கூட கூசாம உன் மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போட்டாலோ அதுக்கப்புறம் அவ மேல உனக்கு என்ன கரிசனம் வேண்டி கிடக்கு? நீ வளர்த்துக்கிட்டு இருக்கிறது என் குழந்தைடி, குடுற என் பிள்ளையன்னு அவகிட்ட இருந்து குழந்தைய தூக்கிட்டு வராம நீ மட்டும் தனியா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி ஒப்பார வச்சுக்கிட்டு தான் என்ன அர்த்தம்? அப்பா, அந்த நிமிஷத்துல நானும் கோவத்துல கிளம்பி வந்துட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் நிதானமா யோசனை பண்ணி பார்த்த போதுதான் நீங்க சொல்ற மாதிரி தான்ப்பா எனக்கு தோணுச்சு. இனிமேல எதுக்காக என் குழந்தை அஞ்சலிக்காக விட்டு கொடுக்கணும்? சண்டை போட்டாவது என் குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடணும்னு நாங்க போனேன்ப்பா. ஆனா அங்க தினசர் மட்டும் தான் இருந்தாரு. அந்த அஞ்சலி எங்க போயிட்டா? நான் போறதுக்கு முன்னாடியே அஞ்சலிய குழந்தைய தூக்கிட்டு அவங்க அம்மா ஊருக்கு போயிட்டாமா. என்னது? அவகிட்ட சொல்லாம கொள்ளாம படம் எடுத்துக்கிட்டு போனது அவ புருஷன் தானே? அது அவன் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் அந்த அஞ்சலி அதை ஏத்துக்காம திரும்ப திரும்ப ஓ மேலேயே திருட்டு பட்டம் கட்டியிருக்கா. அதை உறுதி செய்யறதுக்கு முன்னாடியே எதுக்கு அவசரமா அவ குழந்தைய தூக்கிட்டு அவ அம்மா ஊருக்கு போயிருக்கா? அப்படின்னா அது அது உன் குழந்தைன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சா? இல்லம்மா, இன்னும் அவளுக்கு தெரியாது.
சார் எனக்கு மறுபடியும் சப்போர்ட் பண்ணதால அஞ்சலி கோபத்துல என் குழந்தை தூக்கிட்டு ஊருக்கு போயிட்டாளா? அப்படின்னு யார் சொன்னது? அந்த தீனா சொன்னானா? எனக்கு எப்படி தெரியுமா தோணுது? இதுக்கு மேலேயும் நீ குழந்தைய விட்டு கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சு அந்த தீனாவே திட்டம் போட்டு தான் பொண்டாட்டிக்காரிய குழந்தையோட வெளியூருக்கு அனுப்பி வச்சிருக்கான்.